மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் இன்று காலை விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். விபத்து எப்படி நடந்தது, சம்பவ இடம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஏஐ வரைகலையில் அதனை நாம் பார்க்கலாம். விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான சித்தரிக்கப்பட்ட ஏஐ காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். ராஜகோபாலன் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல் சார். இது ஒரு மாபெரும் துரதிருஷ்டமானது மகாராஷ்டிரா அரசியலுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கும் மராட்டி சமுதாயத்திற்கும் அவர் செய்த சேவை அதிகம். ஏழை எளிய மக்களுக்கு அவர் கொடுத்த உதவி என்பது மிக மிக அதிகமானது. எது இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் மகாராஷ்டிரா அரசியலில் இது ஒரு திருப்பமாக இருக்கும். சரத்பவார் இன்னும் 85 வயது முதியவர் இன்னும் உயிருடன் இருப்பதனால் அவருக்கும் ஒரு மனக்குடைச்சல் வரும். சுப்ரியா சூலே என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய மகள் தேசிய தலைவரானாலும் ஆகலாம். இதெல்லாம் வைத்து பார்த்தால் மகாராஷ்டிரா அரசியலுக்கும் ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். இன்று மாலை அமித்ஷா அவர்கள் பாராமதி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். நாளை பிரதமர் இறுதி அரங்கில் சேருவார் என்றும் கேள்விப்படுகிறேன். இதிலிருந்து ஒன்று இறங்க செய்தி என்றால், மகாராஷ்டிரா அரசியலுக்கு ஒரு தூணாக இருந்தவர் மறைந்து விட்டார். தன்னுடைய நிர்வாகத்திறன், அரசியல் கணக்கு, முடிவெடுக்கும் வேகம், இதன் மூலமாக தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்தை மகாராஷ்டிரா அரசியல் களத்துல உருவாக்கி கொண்டார். கண்டிப்பா அது சரத்பவாருடைய பயிற்சி தான் காரணம். எது இருப்பினும் ஊழல் ஊழல் என்றெல்லாம் சொன்னார்களே, ஊழல் என்பது ஒரு புறம் இருக்க, சரத்பவாருடைய மருமகனாக இருந்தாலும் அஜித் பவார் பாராமதியில் சென்ற மாதம் நடந்த நகரசபை தேர்தலில் தோல்வியுற்றாலும், அது பாஜகவிற்கு வெற்றி அடைந்தாலும் சரத்பவார் மீண்டும் அஜித் பவாருடன் இணைய வேண்டும் என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டிருந்தார். இந்த அகால மரணம் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அகில இந்திய அரசியலிலும் இது ஒரு திருப்பத்தை தரும். இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி மத்திய அரசும் மாநில அரசும் இதை எதிர்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் ஒரு தூணாக இருந்தவர். இதிலிருந்து அரசியலுடைய காம்பினேஷன்ஸ், பர்மிட்டேஷன்ஸ் எல்லாம் மாறும் என்று தான் நினைக்கிறேன். அதனால் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டாலும், அதாவது அரசியல் ரீதியாக அதை பட்னவிஸும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சமாளிக்க இருப்பார்கள் என்று தான் தெரிகிறது. மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய ஆதிக்கம் மிக மிக கோலோச்சி இருந்தது. அஜித் பவாருடைய அகால மரணம் சரத்பவாருடைய உடல்நிலையை கூட பாதித்தாலும் பாதிக்கலாம். 85 வயதானவர், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடைத்தது அவருக்கு ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் மகாராஷ்டிரா அரசியலில் கருதுகிறார்கள். இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் அவருக்காக மௌனம் செலுத்தி அதை நாளை அட்ஜர்ன் பண்ணாலும் பண்ணுவார் என்று டெல்லியில் பேசப்படுகிறது. மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் இவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. பெரிய தாக்கத்தையும் இது ஏற்படுத்த போகுது அப்படின்னு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு ராஜகோபாலன்.